வாங்க சார், உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வணக்கம் சார். என் பையனை உங்க காலேஜ்ல தான் இன்ஜினியரிங் சேர்க்கலான்னு வந்திருக்கிறேன். அப்படியா? சரி தம்பி. உனக்கு பிளஸ் டூல எவ்வளவு மார்க்பா? எனக்கு 600க்கு 150 மார்க் சார். என்ன 600க்கு 150 மார்க்கா? அப்படின்னா நீ 12ஆம் கிளாஸ்ல பாஸ் ஆகி இருக்க வாய்ப்பே இல்லையே. ஃபெயில் ஆனவங்களுக்கெல்லாம் எங்க காலேஜ்ல சீட் தரமாட்டோம் தம்பி. எங்க காலேஜ்னு இல்ல, எந்த காலேஜ்லயுமே ஃபெயில் ஆனா இன்ஜினியரிங் படிக்க முடியாது. என்ன சார் இது? எந்த காலேஜ் போனாலும் இதையே சொல்றீங்க. ஃபெயில் ஆயிட்டான், ஃபெயில் ஆயிட்டான்னு. ஃபெயில் ஆகுறது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா சார்? ஏன் என் பையன் மாதிரி ஃபெயில் ஆனவங்க எல்லாம் படிக்க கூடாதா? சார் ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. என் பையனை எப்படியாச்சும் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் சார். என்ன சார் இது? பெரியவங்களா இருந்துகிட்டு நீங்களே இப்படி எதுவுமே புரியாம பேசுறீங்க. ஃபெயில் ஆயிட்டு எந்த காலேஜ்லயுமே சேர்க்க முடியாது சார். இது கவர்மெண்ட் ரூல்ஸ் சார். உங்க பையனை 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டு வர சொல்லுங்க. எங்க காலேஜ்ல சீட்டு தந்துருவோம். என்ன சார் இப்படி அநியாயம் பண்றீங்க? இவ்வளோ பெரிய காலேஜை கட்டி வச்சிருக்கீங்க. அதுல எனக்கு ஒரு இன்ஜினியரிங் சீட் உங்களுக்கு தர முடியாதா? அதான் எவ்வளவு காசு வேணாலும் தர்றோம்னு சொல்றோம்ல. வாங்கிட்டு சீட்டை தர வேண்டியதானே சார்? என்னடா இது நமக்கு வந்த சோதனை? அப்பனும் பிள்ளையும் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க சார், தேவையில்லாம இங்க பேசிட்டு இருக்காதீங்க. உங்க பையனை 12ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டு வர சொல்லுங்க. உங்க பையனுக்கு கேட்ட குரூப் நாங்க தர்றோம். ஐயோ, இப்படி அநியாயம் பண்றீங்களே. இந்த தட்டி கேட்க யாருமே இல்லையா? வாடா மகனே போகலாம். இவங்க எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் தரமாட்டாங்க. கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மை இல்லாதவங்க. கவலைப்படாதடா மகனே. அப்பா எப்படியாச்சும் உனக்கு ஒரு நல்ல காலேஜ்ல சீட் வாங்கி தந்துடுறேன், சரியா? ஐயோ அப்பா, போலீஸ்பா. நம்ம 2 பேரும் வேற ஹெல்மெட் போடல. சரி சரி விடு, நான் பேசி சமாளிச்சுக்கிறேன். என்ன 2 பேரும் ஹெல்மெட் போடாம பைக்ல போயிட்டு இருக்கீங்க? வாங்க வந்து ஃபைனை கட்டுங்க. தம்பி, உன்னோட லைசென்ஸ் கொடுப்பா. சார் என்ன சார் நீங்க? நாங்களே இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் கிடைக்கலன்னு சோகத்துல இருக்கோம். எங்க கிட்ட வந்து ஹெல்மெட் எங்கேனும் லைசென்ஸ் எங்கேனும் கேக்குறீங்க? இங்க பாருங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க டிராபிக் ரூல்ஸை மதிச்சுதான் ஆகணும். நீங்க டிரைவிங் லைசென்ஸை காட்டுங்க. என்ன சார் நீங்க அநியாயம் பண்றீங்க? நாங்க டிரைவிங் லைசென்ஸ் எடுக்க வந்தா 18 வயசு ஆனாதான் டிரைவிங் லைசென்ஸ் கொடுப்பான்னு சொல்றீங்க. இப்போ என் பையனுக்கு 18 வயசு ஆகல. அவங்கிட்ட போய் டிரைவிங் லைசென்ஸ் கேக்குறீங்க? ஓ அப்படியா விஷயம்? 18 வயசு ஆகாமலே வண்டி ஓட்டுறானா? சரி சார், அப்போ உங்களுக்கு தான் ஃபைன் போடணும். மொத்தமா 10,000 ரூபாய் ஃபைன் கட்டிடுங்க, சரியா? சார் சார் கோவப்படாதீங்க சார். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இந்தாங்க, இந்த 1000 ரூபாயை வச்சுட்டு எங்களை விட்டுருங்க சார். என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க டிரைவிங் லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறதே தப்பு. இதுல வேற லஞ்சம் கொடுக்க பாக்குறீங்களா? உங்களை தான் முதல்ல தூக்கி ஜெயில போடணும். என்ன சார் இப்படி கொஞ்சம் கூட கருணையே இல்லாம இருக்கீங்க? நாங்க சோகத்துல தானே சார் ஹெல்மெட்டும் லைசென்ஸ் இல்லாம வந்தோம். எங்க கிட்ட போய் இவ்வளோ கராரா நடந்துக்கிறீங்க? இந்த லஞ்சத்தை வாங்கிட்டு எங்களை விடலாமே சார். மனுஷனுக்கு மனுஷன் இப்படி கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மையே இல்லாம இருந்தா எப்படி சார் இந்த உலகம் நல்லா இருக்கும்? இந்தாங்க சார், உங்களுக்கு 10,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்கேன். இந்த ஃபைனை ஆன்லைன்ல உடனடியா கட்டிடுங்க. ஐயோ, இப்படி அநியாயம் பண்றீங்களே. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? ஏன்பா இப்படி இந்த உலகத்துல உள்ளவங்க எல்லாம் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம இருக்காங்க? ஆமாப்பா, நீ சொல்றது உண்மைதான். யாருக்குமே இரக்கம் இல்ல. ஒரு சகிப்புத்தன்மை கூட கிடையாது. ம் சகிப்புத்தன்மைன்னு சொன்னதும் ஞாபகம் வருது. இதுக்கெல்லாம் நம்ம இந்தியன் பார்ட்டி தான் சரி வருவாங்க. என்ன இந்தியன் பார்ட்டியா? அது யாருப்பா இந்தியன் பார்ட்டி? இந்தியன் பார்ட்டி நாங்க எல்லாம் சின்ன வயசா இருக்கும்போது சகிப்புத்தன்மைக்காக போராடினவங்கடா. யாராச்சும் சகிப்புத்தன்மையில இருந்து மீறினாங்கன்னா அவங்கள மர்மத்துல அடிச்சே கொன்னுடுவாங்க. அந்த இந்தியன் பார்ட்டி மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்குமா? இதுல ஒரு பையன் கூட உயிரோட இருந்திருக்க முடியாது. அப்படியாப்பா? இந்தியன் பார்ட்டிக்கு ரொம்ப சகிப்புத்தன்மையும்? அதை ஏன்பா கேக்குற? இந்தியன் பார்ட்டியோட சகிப்புத்தன்மை எவ்வளவு தெரியுமா? 99.99%. அது என்னப்பா 99.99%? கடையில பொருட்கள் வாங்கும்போது ஆஃபர் போடுற மாதிரி இருக்கு. ஆமாப்பா,
அவங்க ரொம்ப சகிப்புத்தன்மை உள்ளவங்க. அவங்க பையன் சகிப்புத்தன்மை இல்லாதனால அவனை வர்மத்திலே அடிச்சு படுக்க வச்சுட்டாங்க. அப்புறம் அவங்க பையன் ஹாஸ்பிட்டல்ல படுத்ததுனால அவங்க கோவிச்சுக்கிட்டு ஏதோ வெளிநாடுக்கு போயிட்டாங்க. அந்த இந்தியன் பாட்டி இல்லாதனாலதான் இவங்க எல்லாம் இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்கள காப்பாத்த அந்த இந்தியன் பாட்டி இன்னும் வரமாட்டாங்களாப்பா? தெரியலப்பா. இந்தியன் பாட்டிக்கு நான் சின்ன வயசுல இருக்கும்போதே 100 வயசு இருக்கும். இப்போ எப்படி அவங்க உயிரோட இருப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே. அப்பா, நீங்க சொல்றத பார்த்தா அவங்க ஒரு ஸ்ட்ராங் லேடியா தான் இருக்கணும். அதனால அவங்க உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் இப்பவே என் இன்ஸ்டா, ட்விட்டர் எல்லாத்துலயுமே கம் பேக் இந்தியன் பார்ட்டின்னு ட்ரெண்ட் பண்ண போறேன். இந்தியன் பார்ட்டியை திருப்பி கொண்டு வர போறேன். இவங்க பண்ற அநியாயங்களை எல்லாம் தட்டி கேட்க போறேன். ஆமாடா மகனே, இந்தியன் பாட்டி வந்தாதான் இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு சரியாகும். கம் பேக் இந்தியன் பார்ட்டி, கம் பேக் இந்தியன் பார்ட்டி. டேய் மச்சான், நான் சொல்றத கேளு. உன் ட்விட்டர் அக்கௌண்ட்ல கம் பேக் இந்தியன் பார்ட்டின்னு ஹேஷ்டேக் போட்டு விடு. அதை நம்ம இந்தியா ஃபுல்லா ட்ரெண்ட் பண்றோம். இந்தியன் பார்ட்டியை திருப்பி கூப்பிடுறோம். இங்க சகிப்புத்தன்மை இல்லாம ஓவரா ஆடுறவங்களுக்கு நல்ல பாடம் படிச்சு கொடுக்க போறோம். பாட்டி வருவாங்க, வருவாட்டி அடிப்பாங்க, இன்ஜினியரிங் சீட்டு வாங்கி தருவாங்க, ஃபைனை எல்லாம் கட்டுவாங்க. ஓட விடுவோம், ஓட விடுவோம், கெட்டவங்களை எல்லாம் ஓட விடுவோம், 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 ஓட விடுவோம். ஏ தருவோம், 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 ஃபைனானவங்களுக்கு எல்லாருக்கும் காலேஜ் திட்டு தருவோம், தருவோம். விடுவோம் 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 விடுவோம், ஹெல்மெட் இல்லாம எல்லாரையும் வண்டி ஓட்ட விடுவோம். பாட்டி வருவாங்க, வரமாடி அடிப்பாங்க, கெட்டவங்கள எல்லாரையும் ஓட விட போறாங்க. பாட்டி வருவாங்க, வருமாடி அடிப்பாங்க, கெட்டவங்க எல்லாரையும் ஓட விட போறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாட்டி வந்து எல்லாரையும் எப்படி கதற விடுறாங்கன்னு அடுத்த வீடியோல பார்ப்போம்.